ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அடியனுடைய இதயம் கனிந்த அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலை வேளையில் அடையாளங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். முதல் மனிதன் ஆதாம், அவனுக்கு துணையாக ஏவாளை கர்த்தர் படைத்தார். முதல் குடும்பம் உண்டானது. அவர்களுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல் என்று. காயின் மூத்தவன், அவனுக்கு அடுத்ததாக ஆபேல். காயினுடைய வேலை என்னவென்று சொன்னால் நிலத்தை பயிரிடக்கூடிய வேலை. ஆபேலுடைய வேலை மந்தைகளை மேய்க்கக்கூடியது. இப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று 2 பேருக்குமே ஒரு எண்ணம் வந்தது. எனவே முதலாவதாக காயின் தன்னுடைய நிலத்திலே பயிரானதில் காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுக்கிறான். அதே விதமாக ஆபேல் மந்தையின் தலையீற்றையும் அதன் கொழுமையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறான். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆபேலையும் அவன் செலுத்தின காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். காயின் செலுத்தின அந்த நிலத்தின் கனிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதனால காயினுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. ஒரு நேரம் தனிமையாக இருக்கும் பொழுது வயல்வெளியில தன்னுடைய தம்பியோடு பேசுகிறான். அந்த பேச்சு அப்படியே சண்டையாக மாறுகிறது. அதில் அவனை கொலை செய்து விடுகிறான். காயின் தன்னுடைய தம்பியை கொலை செய்து விடுகிறான். கர்த்தர் இதை பார்க்கிறார். பார்த்தவுடனே காயினை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே என்று சொல்லி. அவனுக்கு என்ன, நான் காவலாளியா, என்ன போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு சொல்லுவான். இல்லை, அவனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனை 3 பிரிவாக சொல்லப்படுகிறது. 16ஆம் வசனத்தில், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 1, நீ பூமியிலே சபிக்கப்பட்டு இருப்பாய். 2வது, நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு படாது. 3வது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 3 காரியத்தை சொல்றார். பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது, பூமியில நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் அப்படின்ற கர்த்தர். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஐயோ, இந்த தண்டனை எனக்கு பெருது, இதனால தாங்க முடியாது, எங்க போனாலும் என்ன கொல்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இன்று 14ஆம் வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. என்னை கண்டுபிடிக்கிறவன்
கொண்டு போட்டுருவானு. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று படாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டான். கர்த்தர் அந்த காயினை கண்டுபிடிக்கிறவன் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டான். என்ன அடையாளம்னு சரியாக சொல்லப்படவில்லை. அதே போலத்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் சாகாதபடிக்கு கர்த்தர் நம்மேலும் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். நாம் சாகாதபடிக்கு கர்த்தர் நம்மேல் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அது என்ன அடையாளம்? எபேசியருக்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அதற்குண்டான பதில் இருக்கு. என்னது அது? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குரத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால அவருக்குள் முத்திரை போடப்படும். இதுதான் அந்த அடையாளம். இந்த அடையாளத்தை பெற்றதினால நாமும் சாக போறது. உலக பிரகாரமாக நாம் மரித்தாலும் கூட நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கு. நித்திய காலமாக அவரோடு கூட நம்ம வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். ஆக நாம் சாகாதபடிக்கு, அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய அந்த அக்னி கடலுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் அந்த அடையாளத்தை நம்மேலே போட்டிருக்கிறார். காயின் சாகாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நாம் சாகாதபடிக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரையை நமக்கு போட்டிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தேவன்! நம்மை படைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன். நமக்கு அடையாளத்தை போடுவதற்காக அவர் அடையாளமானார். நமக்கு அடையாளத்தை போடுவதற்காக அவர் ஒரு அடையாளமாக மாறி போகிறார். அதைத்தான் நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில பார்க்கிறோம். வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவராகிய இயேசு இடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனால் யோனா தீர்க்கதரிசியாகிய அந்த அவனுடைய அடையாளத்தை அல்லாமல் வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருப்பார் என்று சொல்கிறார். ஆக தன்னை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவரே அடையாளமாக மாறி போகிறார். நமது பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். நமக்கு அடையாளத்தை போடும்படியாக அவர் அடையாளமாக மாறி. அதைத்தான் இந்த காலை வேளையில நாம் நினைவு கூர்ந்தோம். ஒன்று, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்றார். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல
பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக்கிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆக இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இந்த ரத்தம் நன்மையானவைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்மை குறித்து நன்மையானவைகளை இடத்துல பேசக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராய். ஆக நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது அவருடைய ரத்தம். 3வதாக, நாம் ஆவிக்குள்ளாக பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய சாக்கியத்தை இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. இரத்தத்தினாலே பரலோகத்திலே ஆவிக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய கிருபை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. 1, நமக்காக நன்மையானவர்களை பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ஆவிக்குள்ளான தன்மையிலே பரலோகத்திலே பிரவேசித்தவரை தொழுது கொள்ளக்கூடிய சாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு ஆபேலுடைய ரத்தம், ரத்தத்தின் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே குறிப்பிட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இந்த 3 காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அடையாளம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளம் என்ன? கரங்களிலே ஆணினால் கடவாப்பட்ட காயங்கள், சிரசிலே முள்ளுகளால் சூடப்பட்ட முள்ளினால் ஏற்பட்ட காயங்கள், கால்களிலே ஆணினாலே கடாவப்பட்ட காயங்கள், விழாவிலே போர்ச்சேவகன் ஈட்டினாலே குத்தப்பட்டதுனாலே ஏற்பட்ட காயங்கள், முதுகிலே வாரினாலே அடிப்பித்த காயங்கள். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காயங்கள். இந்த கிறிஸ்துடைய காயங்களை, அவருடைய அச்சு அடையாளங்களை நான் என்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுகள். ஆண்டவருக்காக அவர் பாடுபடக்கூடிய தன்மையை குறித்து விதமாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆவது வசனம். நாங்களும் என் நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன்.
32. நான் எபேசுவில துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக இவர் அநேக பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் இவருக்கு அடி உதவும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடியதுனால அவருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் நேரிட்டது. ஆக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அவர் சொல்கிறதுனால அவருக்கு அநேக விதமான பாடுகள். அவரை போல பாடுபட்டவங்க யாருமே கிடையாது, இனிமேலும் கிடையாது, இதுவரையிலும் இல்லை. அந்த அளவுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்காக பாடுபட்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளினால் அடிபட்டேன். 1 தரம் கல் எரியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்திலே உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்திலே உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலையும் தாகத்திலேயும், அநேக முறை உபவாசங்களிலேயும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்து. இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இப்பொழுது நாம் பார்ப்பது அரிது. இந்த அளவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர். இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை அவர் தன்னுடைய சரித்திலே தரித்திருந்தார். எனவே சுருக்கமாக நாம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் 3 காரியம். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டதுனால அவரை ஆராதிக்கிறோம், அவரை ஆராதிப்பதனால அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்டது எப்படி என்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். எங்க போறோம்? நம்ம அது இரத்தத்தினால பரலோகத்திற்கு போறோம். ஆவிக்குள்ள தன்மை. ரட்சிக்கப்பட்டது ரத்தம், அவரை ஆராதிப்பது அவருடைய ரத்தம், அவருக்காக ஊழியம் செய்வதும் அவருடைய ரத்தம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பார்த்தீங்களா? ஊழியம் செய்யக்கூடியதோ அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு. அவருடைய ரத்தத்தினாலே பரலோகத்திலே நாம் கிட்டி சேர்ந்தவரை ஆராதிப்பதற்கு கிருபை. அவருடைய ரத்தத்தினாலே அவருக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடிய கிருபை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் கூட அவருக்காக அதிகமாக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் அடையாளங்கள் அநேகம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியிலே தேவதூதர்கள் போடும்
முத்திரை. தேவ ஊழியர்கள் நெற்றியில தேவ தூதர்கள் போடும் முத்திரை மில்லனியம் காலத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரை. அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரை. அந்த முத்திரையை தரித்தால்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் நாம் இருக்க மாட்டோம். உபத்திரவம், மகா உபத்திரவம். 3.5 வருடம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். அந்த காலகட்டத்தில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி காலம். இந்த கிருபையின் காலம் முடியும் தருவாயில அந்தி கிறிஸ்துடைய காலம் ஆரம்பமாகும். எனவே இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருக்கிறோம், இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துகிறோம். நாம் சாகாதபடிக்கு ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த காயின் சாகாதபடிக்கு அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் சாகாதபடிக்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை. எனவே அந்த முத்திரையை பெற்ற நாம் அவருக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. கர்த்தர் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.